Hi friends, வணக்கம். என் பேர் ரபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு மீல் மேக்கர் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டான ரெசிபி. அதே சமயம் இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குல்ல. இதை நம்ம ஸ்நாக்ஸாக இல்லைன்னா சைடிஷாக கூட வச்சு சாப்பிட்லாம். இல்லைனா இதை ஒரு ஸ்டார்டராக கூட நம்ம சாப்பிட்லாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான மீல் மேக்கர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது ரெசிபீஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப் அளவு மீல் மேக்கர் எடுத்துக்கோங்க. இது 100 கிராம் அளவு மீல் மேக்கர் இருக்கும். இப்போ 2 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கரை சேர்த்துருங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. இது முழுமையாக ஆறட்டும். இப்போ பாருங்கள், இது முழுமையாக ஆறிடுச்சு. ஆனால் இது உள்ளே தண்ணியை நல்லா உறிஞ்சி வச்சுருக்கோம். அதெல்லாம் நல்லா இது போல் பிழிஞ்சிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. எல்லா மீல் மேக்கரையுமே இதே போல் நல்லா பிழிஞ்சிட்டு மாற்றிக்கோங்க. பிழியும் போது மீல் மேக்கர் உடஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா மீல் மேக்கரையுமே இது போல் பிழிஞ்சிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இது கூட 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது காரம் கம்மியாக கொடுக்கும். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் சேர்க்குறதா இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். இது கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் கண்டிப்பாக சேர்க்கணும். இதுதான் நல்ல ஒரு மொறுமொறுப்பு தன்மை தரப்போகுது. அடுத்து இதில் ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சிக்கோங்க. நீங்கள் எலுமிச்சம்பழத்துக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் தயிர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம சேர்த்துருக்க மசாலா மாவு இதெல்லாம் இந்த சோயா சங்க்ஸில் நல்லா பரவணும். அது மாதிரி பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு லேயர் மாதிரி கோட் ஆகணும். அந்த மாதிரி பார்த்து தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இது கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கணும். இது நல்லா இப்போ பிசைஞ்சாச்சு. இது எப்படியே 5 நிமிஷம் விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கடாயில் எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க சோயா சங்க்ஸை இது போல் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா பொரிச்சு எடுக்க போகிறோம். 2 பக்கம் திருப்பி விட்டு நல்ல ஒரு மொறுமொறுப்பாக வரது வரைக்கும் இதை பொரிச்சு எடுக்க போகிறோம். இதை நீங்கள் இப்படியே கூட மொறுமொறுப்பாக சாப்பிடலாம். நல்ல ஒரு பக்கோடா மாதிரி சூப்பராக இருக்கும். அதே போல் நம்ம இந்த மாதிரி பொரிச்சிட்டு மீல் மேக்கர் கிரேவிலாம் பண்ணுவோம்ல, அதில் கூட சேர்க்கலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். மீல் மேக்கரில் நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் மீல் மேக்கர் கிரேவி அதுக்கப்புறமா மீல் மேக்கர் நகட்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த ரெசிபியெலாம் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த மீல் மேக்கர் நல்லாவே பொரிஞ்சு வந்திருக்கு. கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இதை வெளியில் எடுத்துகிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. நீங்கள் இந்த எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணுறதுக்கு டிஷ்யூ பேப்பரை கூட வச்சு யூஸ் பண்ணலாம். எல்லா மீல் மேக்கரையும் பொரிச்சதுக்கு அப்புறமா ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாயை நீள்வாக்கில் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு பற்கள் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். ரொம்ப பொடியாக கட் பண்ண அவசியம் இல்லை. இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் குடமிளகா கூட கட் பண்ணி சேர்த்துக்கிறலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் உங்களுக்கு ரொம்ப கசப்பு தன்மை கொடுக்கும். அதனால் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க.
இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வினிகரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வினிகருக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ ஜூஸ் கூட சேர்க்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. மிளகாய்த்தூளுக்கு பதிலாக சில்லி சாஸ் இருந்ததுன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. இதில் 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா இது நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. இது எதுக்காக சேர்க்குறோன்னா கிரேவிக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு க்ளோஸியாகவும் இருக்கும். இப்போ இது நல்லா கரைச்சதுக்கு அப்புறமா இது கூட இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரத்துலேயே இது நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், இது நல்லா திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிறலாம். நான் வந்து திக்கான கிரேவியாகவே வச்சுக்க போகிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்க சோயா சங்க்ஸ் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த கிரேவி வந்து நல்லாவே கோட் ஆயிருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கிளாஸியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு தேவைன்னா இந்த டேஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கடைசியாக 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற சுவை வந்து கிடைக்கும். நான் வந்து இன்றைக்கி சர்க்கரை சேர்க்கலை. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்து சர்வ் பண்ணுறேன். நான் சொன்னது போல் நீங்கள் இதை ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து ஒரு ஸ்டார்டராக கூட யூஸ் பண்ணலாம். இது நல்லாவே ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட தொட்டுக்கிறதுக்கு சாஸ் வச்சுக்கலாம் நம்ம. அதே மாதிரி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கூட நீங்கள் தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான மீல் மேக்கர் மஞ்சூரியன் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்கள் இதை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல வெளியில் கிறிஸ்பியாக, அந்த கிரேவிலாம் வந்து நல்ல மணத்தோட ஒரு சைனீஸ் ரெசிபி மாதிரி கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். உள்ளே வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ ஓவரால் இது ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதோட டெக்ஸ்சரை நீங்களே பாருங்கள். வாவ், எவ்வளோ சாஃப்டாக, வெளியில் நல்ல முறுமுறுப்பாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது ரெசிபீஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.